ஸோ வெல்கம் ஆல் அகைன். அண்ட் நம்மளோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பேர் வந்து டைனேஸ் குளோபல். அண்ட் இந்தியாவில் நம்ம இப்போதான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய டீம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீம் பார்க்கும்போது எக்ஸ்பர்டீஸ் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல நம்ம இந்தியன் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்ச எல்லாருமே இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஒரு ஃபவுண்டர்ஸ் டீம்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம கிளியரா நம்மளுக்கு தெரியுது, ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் அவங்க கூட தான் நாம அசோசியேட் பண்றோம். அப்ப நம்மளோட சக்சஸும் இங்க கேரண்டி. அண்ட் இங்க சென்டரா இருக்கிறது நம்மளோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஹாரி டி. ஸோ டைனேஸ் குளோபல் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 2023 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் மலேசியால. அண்ட் ஒரு 1 இயர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 40 கண்ட்ரிஸ் மேல கொண்டு போயாச்சு. இந்தியாவுக்கு இப்பதான் ஜனவரி 2024 தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்தியாவோட சிஇஓ டாக்டர் மகாதேவன். ஸோ இவர் வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு 40 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இஸ் அ ப்ரொஃபஷனல் கோச் அண்ட் அ கன்சல்டன்ட் அண்ட் அ ட்ரெய்னர். அண்ட் ஒரு பிசினஸ்ல வந்து பிஹெச்டியும் முடிச்சிருக்காரு. அது இல்லாம இத்தனை வருஷத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க லைஃப்ல முன்னேறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொன்னாலும் நம்மளுடைய டாக்டர் மகாதேவன் தான். அண்ட் இந்தியால இதுக்கு முன்னாடி நாங்க வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணும்போது ஐ பர்சனலி நோ டாக்டர் மகா. பல கோடீஸ்வரர்களை இந்தியாவில உருவாக்கின பெருமை வந்து அவருக்கு இருக்கு. பிகாஸ் அவருடைய ஒர்க் எத்திக், அவர் சொல்லித்தர அவரோட ட்ரைனிங் சிஸ்டம், இதெல்லாம் யாரு ஃபாலோ பண்ணாலும் கேரண்டீடா அவங்களாலும் ஒரு பெரிய சக்சஸ் அடைய முடியும்ன்றதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதே விஷயங்கள் இன்னைக்கு டைனேஸ்ல நம்மளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளும் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும். அண்ட் நம்மளோட மலேசியால நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா மலேசியால இருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸோட பிக்சர்ஸ். அண்ட் நம்மளுக்குன்னு சொந்தமா மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாமளே ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம். நம்மளுக்குன்னு R&D டீம் எல்லாமே இருக்கிறதுனால ஸோ நம்ம ப்ராடக்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அழகா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மோரோவர் நிறைய ப்ராடக்ட்ஸும் நம்ம கம்பெனி லைன் அப்ல வச்சிருக்காங்க. இதெல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த 1 இயர் பீரியட்ல இன்னைக்கு ஒரு 40 கண்ட்ரிஸ் மேல நம்ம ஃபாஸ்டா கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்ல வந்து நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. அண்ட் இங்க நீங்க பார்க்கலாம், நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஷார்ட் பீரியட்ல எல்லாம் பீப்புள் ஃப்ரம் ஆப்பிரிக்கா, மலேசியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்ல எல்லாம் ஷார்ட் பீரியட்ல எல்லாம் வந்து நம்ம இந்தியன் வேல்யூ மினிமம் ஒரு 3 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 5-6 மந்த்ஸ் டைம்ல எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட பிசினஸ்ல வந்து வெரி ஹை இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஒன்னொன்னா ஷேர் பண்றேன். அண்ட் கூடி சீக்கிரம் இந்தியாலையும் நிறைய அச்சீவர்ஸ் உருவாக போறாங்க. அண்ட் நம்மளுடைய பிசினஸ்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, வி ஹேவ் அ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டோட பேர் வந்து டைனேஸ் ரொசன்டா. நீங்க பார்க்கலாம், நம்ம ப்ராடக்டோட போட்டோஸ் இங்க இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு பவுடர் ஃபார்ம்ல ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். தாராளமா இந்த ப்ராடக்டை எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாஷே நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இதுல கிடைக்குது. ஸோ இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் அந்த மெயின் இன்கிரீடியன்ட் சொன்னோம் அப்படின்னா பல்கேரியன் கண்ட்ரியில விளையக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரோஸ், அதோட பிளசண்டாவை நம்ம இங்க எடுத்துக்கோம். ஆனா அது கூட பிரவுன் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோம். ஒரு டைப் ஆஃப் கடல் பாசி நம்ம சொல்லலாம். ஆனா அது கூட இன்னும் பவர் ஏத்துற மாதிரி லோட்டஸ் பூ, தாமரை பூவோட ஜெர்ம்ல இருந்து சில எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்துருக்கோம். அண்ட் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஒரு ஃபார்முலா NMN, அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இது கூட பாவக்கா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாவக்கா விச் இஸ் வெரி வெரி பெஸ்ட் ஒரு இன்கிரீடியன்ட் மெயின்லி ஃபார் சுகர் அண்ட் பிபி. இதெல்லாமே வந்து பாவக்கா ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு இன்கிரீடியன்ட். அதே சமயம் ஒரு பவர்ஃபுல் ஹெர்பல் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா அஸ்வகந்தா. இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ், அதாவது மெயினான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இன்கிரீடியன்ட் உடைய பொட்டன்ஷியல் தெரிஞ்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அஸ்வகந்தா இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அண்ட் நம்மளுடைய எல்லா இன்கிரீடியன்ட்டுமே வெரி பவர்ஃபுல். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா சிம்பிளா கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு பவுடர் ஃபார்ம்ல ஒரு சாஷேல வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாஷேவை நம்ம கன்சியூம் பண்ணா ஜஸ்ட் நாக்கு கடியில ஒரு சாஷே நம்ம கன்சியூம் பண்ணும்போது டெய்லி நம்மளுக்கு தேவையான ப்ராப்பரான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆனா அது போக நம்ம பாடி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்கள், நம்மளோட இம்யூனை பூஸ்ட் பண்றதுக்கு விஷயங்கள், இது எல்லாமே நம்மளுடைய இந்த ஒரு சாஷேல கிடைக்குது.
அண்ட் இங்க நீங்க இது நம்ம ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கூட நீங்க இங்க பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது கூட சில பெரிஸும் ஆட் பண்ணிருக்காங்க. அல்டிமேட்டா வந்து நம்மளுடைய பிளட் பியூரிஃபிகேஷன் அண்ட் நம்மளுடைய ஹீலிங் ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் பட் வெரி பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸ். ஸோ தொடர்ந்து இதை கன்சியூம் பண்ணும்போது எக்ஸலண்டான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நம்ம தலையில இருந்து பாதம் வரைக்கும் நம்ம பாடிக்கு தேவையான ப்ராப்பர் நியூட்ரிஷன் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ல கிடைக்குது. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா செல் ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்க செல்கள் இறந்த டெட் செல்ஸை வந்து வெளியே அனுப்பி புது செல் வளர்றதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே சமயம் பாடியில வீக்கா இருக்கக்கூடிய செல்களை ஸ்ட்ரென்த் பண்ற ப்ராசஸும் நம்மளோட ப்ராடக்ட் செய்யுது. ஸோ இதை தொடர்ந்து எடுக்கும்போது ஓவரால் நம்ம பாடிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதுனால ஹெல்த்தியா இருக்கிறவங்க இன்னும் ஹெல்த்தியா இருக்கலாம். அதே சமயம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான டிஃபரன்ஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா அவங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ப்ராடக்டோடைய இன்டேக்கை அவங்க ஜாஸ்தி பண்ண முடியும். இப்போ சம்படி இஸ் நார்மல் ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஒரு சாஷே எடுக்கலாம். இப்பதான் எனக்கு சில ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்றவங்க காலையில ஒரு சாஷே அண்ட் ஈவினிங் ஒரு சாஷே கன்சியூம் பண்ணலாம், 2 சாஷே. அண்ட் ரொம்ப நாளா எனக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 3 சாஷேவும் சேர்த்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது சீக்கிரமா அவங்களுடைய ப்ராப்ளத்துல இருந்து அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும். அண்ட் நம்ம ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நோ ஆர்டிஃபிஷியல் கலர் இல்ல ஃபிளேவர்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. அண்ட் ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாமே நேச்சுரல். அண்ட் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதுல ஆட் பண்ணல. அண்ட் மோரோவர் நோ டிரான்ஸ்ஃபேட். இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட். ஸோ தாராளமா நம்ம இந்த ப்ராடக்டை எல்லாருமே கன்சியூம் பண்ணலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா எடுக்க முடியும். ஸோ ஒரு பக்கம் எக்ஸலண்டான ப்ராடக்ட் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாம இன்னும் ப்ராடக்ட்ஸ் லைன் அப்ல இருக்கு. அதே சமயம் இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஒரு இன்கம் பிளான நம்மளோட டைனேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ். நம்ம யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது நமக்கு டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ் கிடைக்குது. அண்ட் நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்ல அந்த டீம் மேட்ச் ஆகும் போது மேட்சிங் பேரிங் போனஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஒருத்தரோட ஐடியை நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம், டைப் பண்றோம், அதுக்கு கீயின் போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம டீம்ல வந்திருக்கவங்க அப்கிரேட் செய்யும் போது யூனிக் அப்கிரேட் போனஸும் நமக்கு கிடைக்குது. ஆனா இது இல்லாம வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு ஒரு எக்ஸலண்டான ஒரு இன்கம் அப்படின்னா இந்த மேட்சிங் போனஸ். இது நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். ஆனா அதே சமயம் யூனி லெவல் போனஸ் சொல்லக்கூடிய ரீபர்ச்சேஸ் போனஸ். அண்ட் நீங்க ஒவ்வொரு ரேங்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ரேங்க் இன்சென்டிவ் போனஸ் தராங்க. அண்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம சேல் பண்ணும்போது ரீட்டைல் ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்தியன் வேல்யூல நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சொல்றது பிளாட்டினம் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இந்த ஒரு பேக்கேஜ் நம்ம சூஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அன்லிமிட்டெட் இன்கம் இதுல ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 1. நம்பர் 2, ஸோ நீங்க ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெய்லி எக்கச்சக்கமான மேட்சிங் நடக்கும். அப்போ வந்து நீங்க பியூட்டிஃபுல்லான இன்கம் எடுக்க முடியும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம. அதுக்கு நம்ம ப்ரொமோட் பண்றது ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டினம் மெம்பர்ஷிப். இதோட காஸ்ட் வந்து 80,000 rupees இந்தியன் கரன்சிக்கு. அண்ட் இதுல வந்துட்டு நம்மளுக்கு 20 ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்மளும் நம்ம ஃபேமிலி எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். டெய்லி நீங்க அன்லிமிட்டெட் இன்கம் இதுல சம்பாதிக்கலாம். என்னால இப்ப உடனே 80,000 அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க கம்பெனி வந்து நம்மளுக்காக இலைட் அப்படின்னு செகண்ட் ஒரு மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 48,000. நம்மளுக்கு வந்து 12 ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் ஒரு நாளைக்கு வந்து 62,000 வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும். ஒரு மாசம் 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால ரன் பண்ண முடியும். என்னால இப்ப உடனே 48,000 பண்ண முடியாது, ஐம் லுக்கிங் ஃபார் சம் பெஸ்ட் அப்படின்ற போது இந்த பிரீமியம் மெம்பர்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்கேஜ். காரணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் அஃபோர்ட் பண்ணலாம், இன்கம் இதுல சூப்பரா இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் பார்க்கும்போது 12,000 ரூபாய். நம்மளுக்கு 3 ப்ராடக்ட் கிடைக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 21,000 rupees வரைக்கும் இதுல ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு 6.5 lakhs ஏர்ன் பண்ணலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மெம்பர்ஷிப் ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸ்ல டெய்லி நம்ம ஒரு 21,000 ஏர்ன் பண்ண முடியும். அதே சமயம் ஒரு மாசம் ஒரு 6.5 lakhs வரைக்கும் இன்னைக்கு ஈஸியா பண்ணலாம். அண்ட் இதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்காக கம்பெனி மேபி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் பீப்புள் இவங்களுக்குலாம் வந்து பெரிய பேக்கேஜ் பண்ண முடியாதுன்றதுக்காக கம்பெனி இஸ் இன்ட்ரடியூசிங் அ பேசிக் பேக்கேஜ். இதோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4,000 rupees. நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது.
அண்ட் இந்த மெம்பர்ஷிப்ல ஒரு நாளைக்கு நம்ம 4700 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மாசம் 1.4 lakhs வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு 4000 rupees ஒரு பேசிக் பேக்கேஜ்ல மாசம் ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால ஈஸியா அதுல ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட பிளான் எக்ஸலண்டா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க எந்த பேக்கேஜ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடுத்தடுத்த பேக்கேஜுக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு பேசிக் ஒரு 4000 பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க அடுத்த மெம்பர்ஷிப் ஒரு 12,000 rupees மெம்பர்ஷிப் நீங்க அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் 8,000 மட்டும் கொடுத்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இதுக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டும் நம்மளோட கம்பெனி கொடுத்தாரு. அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் போனஸ் டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ். ஸோ நீங்க எந்த பேக்கேஜ்ல வேணாலும் வரலாம், எந்த பேக்கேஜ்ல இருக்க பீப்புளை வேணாலும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்பெனி போனஸ் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் ப்ரமோட் பண்றது என்ன பேக்கேஜ் அப்படின்னா பிளாட்டினம். லெட்ஸே நீங்க ஒரு பிளாட்டினம் 80,000ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு பிளாட்டினம் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20,520 rupees உங்களுக்கு இம்மீடியட்டா அப்பவே போனஸா கொடுத்துறாங்க. ஒரு இலைட் மெம்பர்ஷிப் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 12,000 அண்ட் ஒரு பிரீமியம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 2,700, ஒரு பேசிக்கும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் 912 rupees உங்களுக்கு இன்கமா கொடுத்துறாங்க. சப்போஸ் நீங்க இலைட்ல வந்திருக்கீங்க அண்ட் இலைட்ல நீங்க எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஒரு பிளாட்டினம் இன்ட்ரோடியூஸ் பண்ணா 18,000, இலைட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 10,000, ஒரு பிரீமியம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 2,300, பேசிக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 798 rupees இதுவும் நம்மளுக்கு இன்கமா கிடைக்குது. அண்ட் நாம ஒரு பிரீமியம்ல இருக்கோம். நாம ஒரு பிளாட்டினம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 15,000, ஒரு எலைட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 9,500, நம்மள போல ஒரு பிரீமியம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 2,000, ஒரு பேசிக்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 684 rupees நம்மளுக்கு இன்கமா கிடைக்குது. இப்போ நான் சொல்லும் போது உங்களால இந்த இன்கம் டக்குன்னு கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா தட்ஸ் ஓகே. யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. இதை பத்தின இன்னும் டீடைல்டான விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஈவன் நீங்க ஒரு பேசிக்ல இருந்தாலும் இதுல சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்க ஒரு பேசிக்ல வந்திருக்கீங்க, ஒரு பிளாட்டினம் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 13,600 rupees இன்கமா கொடுத்துறாங்க. இலைட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 8,200 அண்ட் ஒரு பிரீமியம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 1,700, ஒரு பேசிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணா 570 rupees நம்மளுக்கு டைரக்ட் ஸ்பான்சர் கமிஷனா கிடைக்கும். ஸோ நம்ம வேலட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சாரி, 3 டைப்ஸ் ஆஃப் வேலட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சம்பாதிக்கக்கூடிய எல்லா இன்கமும் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு வந்து நம்மளோட போனஸ் வேலட்ல 90% இன்கம் நம்மளுக்கு இமீடியட்டா கிரெடிட் பண்ணிடுவாங்க. நீங்க அதை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களோட வேலட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் இமீடியட்டா. அதுவே நீங்க சம்பாதிச்சதுல 90% போனஸ்க்கும் 10% ரீபர்ச்சேஸ் வேலட்டும் கம்பெனி கொண்டு போறாங்க. இதுல ஒரு கிரேட் நியூஸ் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த ரீபர்ச்சேஸ் வேலட்ல நம்மளோட இன்கம் ஒரு 10% சேவிங்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை ரீபர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது லெட்ஸ் சே நம்ம டீம்ல இருக்கவங்களும் ரீபர்ச்சேஸ் பண்றாங்க. இது மூலியமாவும் நம்மளுக்கு ஒரு போனஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்டிமேட்டா நம்ம டீம்ல வந்தவங்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது, அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இது மூலியமாவும் நம்மளால ஒரு சூப்பர் போனஸ் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இங்க ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நமக்கு காமிச்சிருக்கோம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். லெட்ஸ் சே நீங்க பேசிக்ல வந்திருக்கீங்க ஒரு 4,000. ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச 2 நபர்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே அவங்களும் பேசிக்ல வராங்க. இப்போ அந்த வந்திருக்க 2 பேருக்கு நீங்க ஆளுக்கு 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, ஸோ உங்க டீம்ல எல்லாருமே இப்ப பேசிக்ல இருக்கும்போது உங்களுக்கு 2,500 rupees ரிட்டர்னாவே வந்தாச்சு. சப்போஸ் ஒரு 12,000ல வந்து இதே ஆக்டிவிட்டி நீங்க செய்றீங்க, 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அவங்க 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்றீங்க, உங்களுக்கு 9,500 rupees இன்கமா வந்தாச்சு. எலைட்டா சூஸ் பண்ணும்போது 48,000 அண்ட் பிளாட்டினம் சூஸ் பண்ணும்போது நம்ம 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். பட் 80,000க்கு மேல 86,000 நமக்கு எடுத்தோம். ஸோ போட்ட அந்த கேபிட்டலை நாம இங்க ரெக்கவர் பண்ணிட்டோம், அதுக்கு மேலேயே ரெக்கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ ஒன் டைம் பர்ச்சேஸ், லைஃப் டைம் இன்கம், அதுதான் நம்மளோட ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க பார்க்கலாம் ஒரு நாளைக்கு வந்து நீங்க எவ்வளவு மேட்ச் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேரிங் போனஸ் வந்து கம்பெனி ஸ்பெட் பண்ணியிருக்காங்க. நீங்க பேசிக்ல வந்து ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4,700 rupees நீங்க earn பண்ணலாம். பிரீமியம்ல வரும்போது 21,000 per day, எலைட்ல வரும்போது 62,000 per day, அண்ட் பிளாட்டினம்ல வரும்போது அன்லிமிட்டட் இன்கம் நீங்க earn பண்ணலாம். அதுக்குண்டான ஸ்பிளிட் அப் தான் இங்க நம்ம காமிச்சிருக்கோம். ஒரு சின்ன கம்பேரிசன். இப்போ நம்ம ஒரு பேசிக்ல வந்திருக்கோம், நம்ம டீம்ல வெறும் பேசிக் மெம்பர்ஷிப்பே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இதுல வரக்கூடிய இந்த
டெய்லி வரக்கூடிய இந்த பேரிங் போனஸ் தான் இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சே இந்த மாசம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு பேசிக்ல. இந்த மாசம் உங்க டீம்ல லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் மட்டும் வந்திருக்காங்க. யூ வில் கெட் 456 rupees மேட்சிங் போனஸா கிடைக்கும். செகண்ட் மந்த் இப்போ மார்ச் மாசம் உங்க டீம்ல லெஃப்ட்ல 2 பேரும் ரைட்ல 2 பேரும் வந்திருக்காங்க. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல, உங்க டீம்ல பண்ணிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு மேட்சிங் போனஸா 912. அண்ட் தேர்ட் மந்த் உங்க டீம்ல லெஃப்ட்ல 4 ரைட்ல 4 வரும்போது 1800. இந்த மாதிரி 12 மாசம் ஒரு வருஷம் ஃபுல்லா ஸ்லோவாவே இந்த டீம் பில்ட் ஆகி வந்துச்சுன்னா ஆவரேஜா 6.6 lakhs நீங்க ஏர்ன் பண்ண முடியும் இந்த 4000 rupees பேக்கேஜ்ல. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இன்கம் பொட்டன்ஷியல் இங்க கொடுக்குறாங்க. அதுவே நம்ம பிரீமியம் மெம்பர்ஷிப் சூஸ் பண்றோம் 12,000 பேக்கேஜ்ல அதே ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல 28 lakhs வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், 28 lakhs per annum இந்தியால இந்த சேலரி வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவர் வந்து ஒரு 20 வருஷமாவது அவருடைய ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் ஒரு வெல் நாலேஜ் பர்சன், அவருடைய லேட்டஸ்ட் அவருடைய ஜாப்ல வந்து நல்லா அப்டேட்டட் ஸ்கில்ஸோட இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு சேலரி அவருக்கு கிடைக்கும் பர் ஆனம். பட் இங்க நம்ம கம்பெனி ஒரு 12,000 பேக்கேஜ்ல வந்த ஒருத்தர் கூட இது சம்பாதிக்க முடியும், அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. சப்போஸ் நம்ம எலைட் சூஸ் பண்றோம் அப்படின்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் டு 1 கோடி ரூபாய் நம்மளால earn பண்ண முடியும் within a 1 year of time. அதுவே நான் பிளாட்டினம் சூஸ் பண்ணிருக்கேன், என்னோட டீம்லயும் பிளாட்டினம்ஸ் நிறைய நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மை குட்னஸ் 5.6 crores 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்மளால earn பண்ண முடியும். ஜஸ்ட் இமேஜின், ஒரு வருஷத்துல லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஆனா அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு 5 crores 1 yearல நீங்க பண்றோம், அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, வேலையை சம்பாதிக்க முடியும். ஈவன் நீங்க 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்தா கூட திஸ் இஸ் வெரி குட் இன்கம், ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு இன்கம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு பேக்கேஜுமே இன்கம் பொட்டன்ஷியலோட நம்ம கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஒவ்வொரு ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணும் போதும் நம்ம கம்பெனி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்சென்டிவ், ஒரு ரேங்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் ரேங்க் $3,000, நம்மளோட இந்தியன் கரன்சிக்கு வந்து 2,85,000 ஸ்டார் அப்படின்ற ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு ஒரு போனஸ் தராங்க, ரேங்க் அட்வான்ஸ்மெண்ட் இன்சென்டிவ் சொல்லிட்டு 14,250 rupees உங்களுக்கு ஒரு போனஸாகவும் கிடைக்குது. அதுவே நீங்க 1 ஸ்டார் அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது 33,000, 2 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணும்போது 71,000, அதுவே டாப் ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது 12 lakhs, க்ளோஸ் டு 12 lakhs உங்களுக்கு அந்த போனஸாவே கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான போனஸ். அண்ட் இப்ப நான் சொல்ல போற போனஸ் வந்து டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வெல்த் கிரியேஷன். நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு வர இன்கம் எல்லாம் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்க்கும் உங்களுடைய ஃபேமிலி நீட்ஸ் கரெக்டா இருக்கும். பட் இந்த ஒரு போனஸ், பைனரி மேட்சிங் போனஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு போனஸ் உங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ற போனஸ். இங்க நீங்க பார்க்கலாம் 10 டிஃப்ரெண்ட் ஸ்பான்சர் லெவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேங்க் அதுக்கு உண்டான பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட்ஸ் சே நீங்க இந்த பிசினஸ்ல எடுத்துட்டீங்க, எந்த ஒரு பேக்கேஜ் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பா நீங்க நிறைய பேர் இந்த பிசினஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ டைரக்டா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ற எல்லாருமே உங்களுக்கு லெவல் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, விச் இஸ் 2,85,000 நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க. கம்பெனி உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்துறாங்க, 14,000 ஒரு இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைச்சாச்சு. என்ன ஒரு கிரேட் நியூஸ் அப்படின்னா, நீங்க டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணது எத்தனை பேரை வேணா இருக்கட்டும், அத்தனை பேரும் மாசம் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்களோ அது வந்து 1% கம்பெனி உங்களுக்கு மந்த்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்க ஒரு 10 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 10% உங்களுக்கு இன்கம் வந்தாச்சு. நீங்க ஒரு 20 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா 20% அவங்களோட இன்கம்ல இருந்து உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு ஒரு போனஸா கம்பெனி கொடுக்குறாங்க, நீங்க நெக்ஸ்ட் ரேங்க் ரீச் பண்ற வரைக்கும். சப்போஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வந்திருக்கவங்க நீங்க லெவல் 1ல இருக்கக்கூடிய அந்த பீப்புள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒரு சின்ன கால்குலேஷன், நீங்க 10 பேரை டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த 10 பேரும் ஆளுக்கு ஒரு 10 பேரை டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ உங்க டீம்ல லெவல் 2ல பார்க்கும்போது ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு கிரேட் நியூஸ்ன்னு கேட்டோம்னா, நீங்க செகண்ட் ரேங்க் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களோட இன்கம்ல இருந்து 2%, அந்த 10 பேர்கிட்ட இருந்து மந்த்லி இன்கம் 2% உங்களுக்கு வந்தாச்சு. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண 100 பேர்கிட்ட இருந்து 1% நீங்க கணக்கு போட்டா கூட 100% உங்களுக்கு இன்கம் இங்க ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு இன்கம். அதுவே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து டாப் லெவல், அதாவது 10 லெவல்ஸ் வரைக்கும் இந்த போனஸ் கொடுக்குறாங்க. நீங்க 10வது ரேங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா
நீங்க டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களோட மந்த்லி இன்கம்ல இருந்து 10% ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தோம். உங்களோட லெவல் 2ல ஏர்ன் பண்றவங்களோட மந்த்லி இன்கம்ல இருந்து உங்களுக்கு 9% அந்த மாதிரி 10 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 55% ஆஃப் யுவர் டோட்டல் டீம் மெம்பர்ஸ், உங்க மொத்த டீம் மெம்பர்ஸோட டோட்டல் இன்கம்ல இருந்து 55% எவ்ரி மந்த் உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஜஸ்ட் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 4 இயர்ஸ் பண்றீங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இயர்ஸ் பண்றீங்க. அப்போ 4 வருஷத்துல உங்களுடைய மொத்த டீம், உங்களோட ஒரு சைட் டீம்ல எல்லாரும் சேர்த்து ஒரு 1 crore earn பண்ணாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், 55 lakhs உங்களுக்கு அந்த மந்தோட இன்கமா வரும். ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியல் இதுல இருக்கு. இதை நம்ம சீரியஸா எடுத்து பண்ணோம் அப்படின்னா அடுத்த 3 to 4 இயர்ஸ்க்குள்ள லைஃப்ல ஒரு மிகப்பெரிய லெவல் கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட மொத்த தலைமுறைக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் நம்மளால இதுல சூப்பரா வந்து ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணணும். அந்த அளவுக்கு வெரி பவர்ஃபுல். ஆனா அதே சமயம் நம்மளோட டீம்ல இருக்கவங்க ரீபர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா பார்க்கலாம். அதே மாதிரி 10 லெவலுக்கு வந்து போனஸ் தராங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போனஸ் பார்க்கும்போது 55% அண்ட் இந்த போனஸ் பார்க்கும்போது 60% நம்மளுக்கு ரிட்டர்னாவே கிடைக்கும். இங்க ஒரு சின்ன கம்பேரிசன் காமிச்சிருக்காங்க. உங்க டீம்ல வந்திருக்கவங்க, லெட்ஸ் சே நீங்க ஒரு 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க ஒரு ப்ராடக்ட்டை ரீபர்ச்சேஸ் பண்றாங்க. ஜஸ்ட் அந்த மந்த் ஒரே ஒரு ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் பண்றாங்க. உங்களுக்கு அது மூலியமா 1500 rupees இன்கமா கிடைக்குது. அண்ட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த 10 பேரும் ஆளுக்கு ஒரு 10 பேர், டோட்டலா இப்ப 100 பேர் உங்க டீம்ல இருக்காங்க. அவங்க ஆளுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 15,000 rupees ரீபர்ச்சேஸ் போனஸும் கிடைக்கும். ஆனா அதுவே உங்க டீம்ல வந்திருக்க எல்லாருமே லெவல் 5 வரைக்கும், லெவல் 5ல இருக்கவங்க ஒரே ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் ரீபர்ச்சேஸ்ல வர இன்கம் மட்டும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணா எவ்ரி மந்த் 1,28 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால இந்த ரீபர்ச்சேஸ் நம்மளால earn பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பொட்டன்ஷியல் நம்மளோட பிளான்ல இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா கொண்டு போனோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெல்த்தை நம்மளால கிரியேட் பண்ணணும். அண்ட் நம்ம பிசினஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சைட்ல டீம் ஃபாஸ்டா பில்ட் ஆயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் டீம் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கும். இந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம கம்பெனி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி டிராகன் லெக் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ டிராகன் லெக் சிஸ்டம்னா என்ன? கம்பெனி உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் ஒன்று தராங்க. அதுல உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். உங்களை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை அதுல அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை உங்களோட சோசியல் மீடியால நீங்க ஃப்ரீயா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு லிங்க் எடுத்து நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs நீங்க அதுக்கெல்லாம் செலவு பண்ணி நீங்க ரெடி பண்ணணும். பட் கம்பெனி நம்மளுக்கு அதை ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி உங்களோட சோசியல் மீடியால இந்த லிங்கை நீங்க ஃப்ரீயா ஷேர் பண்ணலாம். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே உங்களோட லிங்க்ல போய் ஃப்ரீயா ஒரு கஸ்டமரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம். உங்களுக்கும் இதுல வந்து எந்த ஒரு இன்கமும் வராது. ஜஸ்ட் ஒரு கஸ்டமர், அவ்வளவு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 10 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த 10 பேரும் உங்களோட சக்சஸ ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க டெய்லியும் இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கிறது, உங்க டீமோட growth எல்லாமே பாக்குறாங்க. அதுல ஒரு மெம்பர் வந்து டிசைட் பண்றாரு. லெட்ஸ் சே ஒரு 7th மெம்பர் டிசைட் பண்றாரு, நான் வந்து ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணாருன்னா, இப்ப கம்பெனி என்ன செய்ய போறாங்க, அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புறாங்க. என்ன அப்படின்னா, 7th பர்சன் வந்து மெம்பர் ஆக போறாரு, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் மெம்பர் ஆகலாம். சோ நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு கீழே ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா கண்டிப்பா நாமளும் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம அதை செய்வோம். சோ இப்போ அதே மாதிரி 7th பர்சன் மெம்பர் ஆகிறாருன்னு தெரியும் போது 3rd பர்சனும் நானும் மெம்பர் ஆகிறேன்னு டிசைட் பண்ணி வந்தாருன்னா இந்த 2 பேரையுமே உங்களோட வீக்கர் சைட்ல சிஸ்டமே ஆட்டோ பிளேஸ்மெண்ட் பண்ணுது. ஸோ அல்டிமேட்டா உங்களுக்கு தெரியாமலே 2 பேர் உங்க டீமுக்கு வந்தாச்சு த்ரூ த ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அதுதான் இதனுடைய பவர். ஸோ இந்த மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு 10 பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதுவே ஒரு 100 பேர் 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 10 பேர் 20 பேர் உங்களை அறியாமலே உங்க டீம்ல மெம்பர்ஸா ஜாயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு கிரேட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை பார்த்து உங்க சக்சஸ பார்த்து இந்த பிசினஸ்க்குள்ள வரவங்க, இந்த பிசினஸோட பொட்டன்ஷியல் நல்லா தெரிஞ்சவங்க, அப்போ அவங்க நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனா நம்மளை விட ஸ்பீடா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது மூலியமா நம்மளுக்கு வந்து மேட்சிங் போனஸ் இருக்கு, கீன் போனஸ் இருக்கு, எல்லா 8 டைப்ஸ் ஆஃப் போனஸும் இருக்கு. அப்ப இவங்களும் வந்து நம்மள போல அடுத்தடுத்த ரேங்க் ஃபாஸ்டா பில்ட் ஆகும்போது
நம்மளும் மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த டிராகன் லைக் சிஸ்டமோட அல்டிமேட் மோட்டிவே நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் மெம்பரா மாத்துறது தான், டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்துறது தான் நம்ம கம்பெனியோட இந்த ஆர்டிபிஷியல் மெயின் விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய செஷனை வந்து நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஆல். இவ்வளவு நேரம் நான்